50 ரூபாய்க்கு கீழே கிடைத்த இன்ஃபோசிஸ், ஏர்டெல், SBI. ஆனா இன்வெஸ்டர்ஸ் ஏன் பில்லியனேர் ஆகல? இந்த 6 தவறுகள் உங்கள மல்டிபேகர்ல இருந்து படுக்குது. ஒரு காலத்தில் இந்திய பங்கு சந்தையில் இன்ஃபோசிஸ் 11 ரூபாய், ஏர்டெல் 15 ரூபாய், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 15 ரூபாய். இந்த விலையில்தான் லிஸ்ட் ஆனது. இன்று அந்த பங்குகள் லட்சங்கள் கோடி மார்க்கெட் கேப், ஜெனரேஷனல் வெல்த், லைஃப் சேஞ்சிங் ரிட்டர்ன்ஸ். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் செய்த 90% இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்ல தங்கி ஜெயிக்கவே இல்ல. அவர்கள் தவறானவர்கள் இல்ல, அவர்கள் புத்திசாலிகள் இல்ல, அவர்கள் இந்த 6 விஷயங்களை புரிந்து கொள்ளவே இல்லை. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இப்பவும் 50 ரூபாய்க்கு கீழே அதே மாதிரி ஹை growth பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் இந்திய மார்க்கெட்ல இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் லாஜிக்கலா, பிராக்டிக்கலா ஸ்டாக் மார்க்கெட்டை புரிந்து கொள்ள விரும்புனா இந்த சேனல் உங்களுக்கு தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இங்க பேசுற விஷயங்கள் வேற எங்கேயும் பேச மாட்டாங்க. இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ஏர்டெல், SBI இவையெல்லாம் ஒரே நாளில் லார்ஜ் கேப் ஆகவில்லை. அவையெல்லாம் ஸ்மால் கம்பெனி, லோ பிரைஸ், ஹை ரிஸ்க், ஜீரோ கேரண்டி. இந்த ஸ்டேஜ்ல தான் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக பெரிய தவறுகளை செய்கிறார்கள். இப்போ அந்த 6 தவறுகளை ஒவ்வொன்றாக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். மிஸ்டேக் 1, ஹை growth பொட்டன்ஷியலை மிஸ் பண்ணிட்டாங்க. 50 ரூபாய்க்கு கீழே ஒரு ஸ்டாக் லிஸ்ட் ஆனா முதல் ரியாக்ஷன் என்ன? இது பென்னி ஸ்டாக், இது ரிஸ்கி, இதுல மணி போட வேண்டாம். ஆனா உண்மை என்ன? ஸ்மால் கம்பெனி என்றால் மார்க்கெட் கேப் சின்னது, ரெவென்யூ பேஸ் சின்னது, ஆனால் growth ஸ்கோப் மிக பெரியது. இன்ஃபோசிஸ் 11 ரூபாயில் இருந்தபோது ஒரு 100 கோடி ரெவென்யூ கம்பெனி. அது 10,000 கோடி ஆகும்போது ஷேர் பிரைஸ் என்ன ஆகும்? அதுதான் மல்டிபேகர். ஆனா இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்தாங்க? 11 ரூபாயிலிருந்து 20 ரூபாய், 20 ரூபாயிலிருந்து 35 ரூபாய். போதும் ப்ராஃபிட் என்ன செல் பண்ணிட்டாங்க. growth ஜர்னி ஆரம்பிக்கும் முன்னாடியே எக்ஸிட். மிஸ்டேக் 2, வாலட்டிலிட்டியை புரியாம பயந்துட்டாங்க. ஸ்மால் ஸ்டாக்ஸ் ஸ்மூதா மூவ் ஆகாது. ஒரு மாதம் +40%, அடுத்த மாதம் -35%. இதுதான் ரியாலிட்டி. ஆனா இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் ஏறுது, ஜீனியஸ், ஸ்டாக் இறங்குது, ஸ்கேம். இமோஷனல் டிசிஷன்ஸ். இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ஏர்டெல், SBI இவையெல்லாம் லார்ஜ் கேப் ஆகும் முன்னாடி பல முறை 40-50% கிராஷ் ஆன ஸ்டாக்ஸ் தான். வாலட்டிலிட்டியை ஹேண்டில் பண்ண முடியாதவர்கள் வெல்த் கிரியேட் பண்ண முடியாது. மிஸ்டேக் 3, ஒரே தடவையில் பல்க் பை. 50 ரூபாய்க்கு கீழே ஒரு ஸ்டாக் பார்த்ததும் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்றாங்க? சான்ஸ் மிஸ் ஆகிடும், ஆல் இன் போடலாம். ஆனா ஸ்மால் கம்பெனி என்றால் பிசினஸ் ரிஸ்க், பாலிசி ரிஸ்க், மேனேஜ்மெண்ட் ரிஸ்க். அதனால் SIP அல்லது ஸ்டாகர்ட் பையிங் தான் பெஸ்ட். பிரைஸ் ஃபால்ல அட்வான்டேஜ், ரிஸ்க் ஆவரேஜ், மைண்ட் காம். பல்க் பை ஈக்குவல்ஸ் இமோஷனல் ஸ்ட்ரெஸ், கிராஜுவல் பை ஈக்குவல்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் வெல்த். மிஸ்டேக் 4, டைவர்சிஃபிகேஷன் இல்லாம இன்வெஸ்ட் செய்தல். இன்ஃபோசிஸ் ஸ்டோரி மட்டும் நமக்கு தெரியும். ஆனா 1995-2005 காலத்துல இன்ஃபோசிஸ் மாதிரி தோன்றிய நூற்றுக்கணக்கான கம்பெனிஸ் இன்று இல்லை. ராங் செக்டார், பேட் மேனேஜ்மெண்ட், பாலிசி ஹிட். அதனால்தான் ஸ்மால் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது 20 to 30 ஸ்டாக்ஸ், ஈச் ஸ்டாக்ல ஸ்மால் அமௌண்ட். 2 வின்னர்ஸ் போதும் போர்ட்ஃபோலியோவை லைஃப் சேஞ்சிங் லெவலுக்கு எடுத்துச் செல்ல. டைவர்சிஃபிகேஷன் இல்லாதவன் லாட்டரி டிக்கெட் வாங்குறவன் மாதிரி. மிஸ்டேக் 5, ரிஸ்கை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. 50 ரூபாய்க்கு கீழே ஸ்டாக் என்றால் ஹையஸ்ட் ரிஸ்க் பக்கெட். இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச், கவர்மெண்ட் டிசிஷன், குளோபல் கிரைசிஸ் இதெல்லாம் ஸ்மால் கம்பெனிஸை ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணும். 25% அப், 40% டவுன். இந்த ஸ்விங்ஸை மென்டலி அக்செப்ட் பண்ணாதவர்கள் மார்க்கெட்ல சர்வைவ் பண்ண முடியாது. லார்ஜ் கேப் டுடே இஸ் ஸ்மால் கேப் எஸ்டர்டே. மிஸ்டேக் 6, பிரைஸை வேல்யூன்னு நினைச்சது. பிக்கெஸ்ட் மிஸ்டேக். 50 ரூபாய் ஸ்டாக் சீப், 1000 ரூபீ ஸ்டாக் காஸ்ட்லி. இதுதான் மிகப்பெரிய தவறு. ஸ்டாக் பிரைஸ் ஈக்குவல்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டிவைடட் பை கம்பெனி வேல்யூ. போனஸ், ஸ்பிளிட் மூலம் எந்த ஸ்டாக்கையும் 50 ரூபாய்க்கு கீழே வரலாம். ஹை பிரைஸ் ஸ்டாக் ஈக்குவல்ஸ் குட் கம்பெனி, நாட் கரெக்ட். லோ பிரைஸ் ஸ்டாக் ஈக்குவல்ஸ் பேட் கம்பெனி, நாட் கரெக்ட். வேல்யூ ஈக்குவல்ஸ் பிசினஸ் பிளஸ் growth பிளஸ் கேஷ் ஃப்ளோ, பிரைஸ் அல்ல. ஸ்மால் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஈஸி இல்ல, சேஃப் இல்ல, கேரண்டி இல்ல. ஆனா டிசிப்ளின், பேஷன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது மூன்றும் இருந்தா ரிவார்ட் எக்ஸ்ட்ராடினரி. இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் இல்ல. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. இன்வெஸ்ட் பண்ணும் முன் செல்ஃப் ரிசர்ச்,
ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்டேஷன் கண்டிப்பா செய்யணும். இன்ஃபோசிஸ் 11 ரூபாயில் இருந்தபோது அதை மல்டிபேகரா நினைக்கல. ஏர்டெல் 15 ரூபாயில் இருந்தபோது அதை மோனோபலி பிசினஸா நினைக்கல. SBI 15 ரூபாயில் இருந்தபோது அதை இந்தியாவின் பேக்போனா நினைக்கல. வெல்த் கிரியேஷன் எப்போதுமே சந்தேகத்தில்தான் கிறக்கும். நம்பிக்கை வந்த நேரத்துல பிரைஸ் ஆல்ரெடி ஹை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வைத்திருந்தா, நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸை, நெக்ஸ்ட் ஏர்டெல்லை, நெக்ஸ்ட் SBI-ஐ நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி லாஜிக்கல் பிளஸ் டீப் ஸ்டாக் மார்க்கெட் வீடியோஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட்ல சொல்லுங்க. 50 ரூபாய்க்கு கீழே ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண நான் மென்டலி ரெடி. ஃபயர். நெக்ஸ்ட் வீடியோல 50 ரூபாய்க்கு கீழே இருக்கும் ஹை growth இந்தியன் ஸ்டாக்ஸை டீப் அனாலிசிஸுடன் வர்றேன். மிஸ் பண்ணாதீங்க.